இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்யா மஞ்சு வாரியர் லீட் ரோலில் நடித்த மிஸ்டர் எக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஆர்யா சீக்ரெட் ராய் ஏஜென்ட்டாக இருக்கார். மஞ்சு வாரியர் அந்த ராய் ஏஜென்ட்டுக்கு சீஃபாக இருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன நியூக்ளியர் வெப்பன் இப்போ எதிரி நாட்டுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. நியூக்ளியர் வெப்பனை கைப்பற்றதுக்கு ராணா அப்படின்ற ஒரு வில்லன் குரூப் ட்ரை பண்ணுறாங்க. அந்த பிளானை ஸ்டாப் பண்ண நினைக்கிற சீக்ரெட் ராய் ஏஜென்ட்டான சரத்குமாரும் அந்த வில்லன் குரூப் கிட்ட மாட்டிக்கிறாரு. நியூக்ளியர் வெப்பனும் அந்த வில்லன் குரூப் கைப்பற்றிடுறாங்க. நியூக்ளியர் வெப்பனை மீட்டு வரதுக்காக ஆரியான் டீமை அனுப்புகிறாங்க. இப்போ வில்லனோட ஐடியாவை எப்படி கிராக் பண்ணி நியூக்ளியர் வெப்பனையும் சரத்குமாரையும் மீட்டு வந்தாங்க அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. ஆர்யா சீக்ரெட் ராய் ஏஜென்ட்டாக நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டரை புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் கேஸான அவாலா கேஸ் ஃபைட்லேயும் சரி, கிளைமேக்ஸ் ஃபைட்லேயும் சரி அதகலைப்பட்டிருக்காருன்னே சொல்லலாம். மஞ்சு வாரியர் சீஃப் ராய் ஏஜென்ட்டாக நடிச்சிருக்காங்க. துணி மூவிக்கு அப்புறம் இந்த படத்தில் ஆக்ஷன் சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கௌதம் கார்த்திக் நெகட்டிவ் ஷெட்யூலில் கேரக்டராக நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டரை ரிவீல் பண்ண பிறகு ஸ்மைலி வில்லனாக மாறுறாரு. அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்தது. அநேகா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஆர்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சில சீனில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சரத்குமார் இந்த படத்தில் சீக்ரெட் ராய் ஏஜென்ட்டாக நடிச்சிருக்காரு. அயன் படத்தில் சூர்யா அவருடைய பல கெட்டப்பில் ஏர்போர்ட்டில் வருவார். அதே மாதிரி சரத்குமாரும் பல கெட்டப்பில் ஏர்போர்ட்டில் வர்றாரு. அது ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் அதுல்யா ரவி, ரைசா வில்சன், காளி வெங்கட், ஜெயபிரகாஷ் எல்லாருமே கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். ஆர்யா மஞ்சு வாரியர் கௌதம் கார்த்திகோட இன்ட்ரடக்ஷன் சீன் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. நாட்டுக்காக ரிஸ்க் எடுக்கிற ரா ஏஜென்ட்டை நெகட்டிவ் ஃப்ரேம் பண்ணி வில்லன் மாட்டி விடுறதுலாம் ஸ்மார்ட்டாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆர்யா அநேகா தேட்டரில் மிஷன் இம்பாசிபிள் படத்தை பார்த்துட்டு தெருவில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ 2 ரவுடி பசங்க திருநங்கையை வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த ஆர்யா அந்த 2 ரவுடி பசங்களையும் அடிச்சிடுவாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஆர்யா அநேகா பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. நடந்து வந்தால் தான் இந்த ஃபைட் சீன் வைக்க முடியும் அப்படின்னு வச்சாங்களான்னு தெரியல. இது ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக்காக தான் தெரியுது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஆர்யா ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக நுங்கம்பாக்கத்துலேருந்து ஓஎம்ஆருக்கு ரன்னிங்லேயே போவார். அதுக்குள்ளே வில்லன் என்ன நினச்சானோ அதை நடத்திட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் படம் மிச்சி சிவாவோட சீன் தான் நமக்கு ஞாபகம் வருது. வில்லனை பார்த்தா ஐயோ இவர் எல்லார் கதையும் முடிச்சிருவார் அப்படின்ற ஒரு ஃபீலும் ஆகலை. ஹீரோவை பார்த்தா பாவம் இந்த முறையாவது அவர் ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு ஃபீலும் வரல. இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி ஹீரோ ஒரு பொண்ணோட நியூக்ளியர் வெப்பனோட வராரு. வில்லன் அந்த பொண்ணையும் நியூக்ளியர் வெப்பனையும் மடக்கிறாரு. அப்போ ஹீரோ எனக்கு இமோஷன்லாம் இல்லைன்னு அந்த பொண்ணை சுட்டுறாரு. அதை பார்த்த வில்லன் ஜெர்க்கா வர்றாரு. அந்த நியூக்ளியர் வெப்பனையும் கைப்பற்றிடுறாரு வில்லன். கிளைமேக்ஸ் முன்னாடி தான் ஹீரோ அந்த பொண்ணும் வில்லனோட ஆளுன்னு சொல்றாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது அப்பவே சொல்லியிருந்தா இன்டர்வல் பிளாக் முன்னாடியே வில்லனை போட்டு தள்ளிட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. டைரக்டர் மனு ஆனந்த் விஷ்ணு விஷாலை வச்சு எஃப்ஐஆர்னு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் எடுத்திருப்பாரு. அது ஒரு குழப்பமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தது. கிளைமேக்ஸ் முன்னாடி தான் அவர் சீக்ரெட் போலீஸ்னே சொல்லியிருப்பாங்க. அது வரைக்குமே கொலையாக கொண்டு இருப்பார் டைரக்டர். இந்த படம் மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஸ்பை ஏஜென்ட் மூவியை ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ட்ரை மட்டும்தான் பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம். ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஆனால் எல்லா ட்விஸ்ட்டும் ப்ரிடிக்டபிளாக தான் இருந்தது. ட்விஸ்ட்டுக்கு உண்டான மரியாதை போச்சு அப்படின்ற லெவல் தான் இருக்குது. சினிமோட்டோகிராஃபர் அருள் வின்சென்ட் அவர் பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் டிபு நின்னன் தாமஸ். பிஜிஎம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பாட்டு ஐயோடின்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்துடைய ப்ளஸ் ஆர்யா ஃபைட் சீன்லாம் டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். சார்பேட்டா பரம்பரைக்கு அப்புறம் பல தோல்வி படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. இந்த படமும் சுமாரான ஸ்க்ரீன் பிளேனால சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிலோ ஆவரேஜ் வாட்சாக முடிஞ்சிருக்கு இந்த மிஸ்டர் எக்ஸ். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.